தமிழக முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலருக்கும் கூட்டணி கட்சி தலைவர் அலுவலருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிதாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ள எம்எல்ஏக்களுக்கு கார் தந்துள்ள நமது முதல்வர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்னைக்கு வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்கள் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உடனடியாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நமது முதல்வர் அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். அறம், நேர்மை, மக்கள் நலம் ஆகிய 3 அடிப்படையில் தமிழகத்தை தாங்கி பிடிக்கின்ற முதல்வர் நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள் என்ற பெருமையோடு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. நான் உறுப்பினர் கல்லானை அவர்கள். உறுப்பினர் கல்லானை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாயுள்ளம் கொண்ட எங்கள் தலைவர் இன்று பால் விலை உயர்த்தியிருக்காங்க. அந்த உற்பத்தியாளர்களை விட முக்கியமாக அதில் தாய்மார்கள் அதிகமாக அந்த பணியை செய்கிறாங்க. அந்த தாயுள்ளம் கொண்ட தலைவருக்கு முக்கியமாக நன்றி கூறுகிறேன். அதே போல மதுரை அரசு ராசாசி மருத்துவமனைக்கு புற்றுநோய் மையத்திற்கு கொடுத்ததற்கு எங்கள் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று வாகனம் என்பது அண்ணன் சொன்னது போல சொந்த வாகனங்கள் இல்லாத எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படி கடன் வாங்கி வாகனம் வைத்து வந்தவர்கள் கூட தமிழக முதல்வர் தங்க தலைவர் தளபதி கொடுத்த வாகனத்தில் செல்வதில் உள்ள கெத்து எதிலையுமே கிடையாது. அவருக்கு எங்களது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் சபரி ஐங்கரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,